ஹலோ வியூவர்ஸ், பிரெட் அப்புறம் எக்கை வச்சு எப்படி ஒரு குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்து அதில் 3 முட்டையை உடைச்சிக்கலாம். முட்டையை உடைச்சதுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ண போகிறோம். இதில் சின்னதாக நறுக்கிய வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் கறிவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து இந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தவா சூடானதும் கொஞ்சமாக பட்டர் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பாதியாக கட் பண்ண பிரெட் எடுத்து முட்டைக்குள்ளே 2 பக்கம் தோச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம சூடான தவா மேலே ஒன்றா வைக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் இந்த எக் டோஸ்ட்டை 2 பக்கமும் வேக வைக்க போகிறோம். இந்த எக் டோஸ்ட் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பிரெட் டோஸ்ட் கிட்டத்தட்ட 2 பக்கமும் வெந்திருக்கு. வாங்க இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போது இதே ப்ரொசீஜரில் ஒரு சீஸ் டோஸ்ட் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். பிரெட் டோஸ்ட் 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் துருவிய சீஸ் போட்டுக்கலாம். இதை க்ளீனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இது மேலே இன்னொரு டோஸ்ட் எடுத்து வைக்க போகிறோம். சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் இந்த டோஸ்ட்டை நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். சீஸ் டோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்களா வியூவர்ஸ், நம்ம பிரெட் அப்புறம் எக் யூஸ் பண்ணி எக் டோஸ்ட் அப்புறம் எக் சீஸ் டோஸ்ட் எப்படி குயிக்காக செஞ்சோம்னு. நீங்களும் இந்த குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் எக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.